எனக்கு தெரியுதா யாருன்னு? சத்திரத்துல பஸ் இது என்ன செய்றீங்க இங்க? வேளாங்கண்ணி தானே போறேன் நீங்க? வீட்டுக்காரு இங்க இருக்காரு. அவர் தான் அடிக்கிறாரு, அடிச்சாருன்னு சொன்னா மூஞ்சில காயமா இருக்கு. என்ன ஆச்சுக்கா? பெரிய பிரச்சனை. வீடு பிடிக்க மாட்டேங்காரு, ரோட்ல எவ்வளவு அடைய முடியாது. எங்க அம்மா பார்த்து நீங்க அலைஞ்சிங்கன்னா அப்புறம் எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. பாருங்க மூஞ்சியெல்லாம் பாருங்க எவ்வளவு காயம், இங்கிட்டு காயமா இருக்கு. இங்க யார் அடிச்சா உங்கள? வீட்டுக்காரு சரக்கு வாங்கி அவர் வாங்கி கேட்கிறாரா? எப்படி நீங்க எப்படி வாங்கி தருவீங்க? பிச்சை வாங்கி கொடுப்பீங்க. ஏன் பிச்சை வாங்கி அவருக்கே வாங்கி தரீங்க? உங்களை பாக்குறதுக்கே உங்களால முடியலையே. கவர்மெண்ட்ல இருந்து ஏன் பணம் வருது? அப்பா அம்மா இல்லைன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கா? என்ன மாத்திரை போடுறீங்க? என்ன மாத்திரை? எதுக்கு அது? சண்டை போடுறாங்களா அதை பார்த்து எனக்கு சில நேரம் மனநல பாதிக்கப்பட்டோன்னா அப்புறம் இப்படி ரோட்லேயே இருந்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது இல்லை. எதுக்கு அடிக்கிறாரு அவரு? நான் தான் உங்களை அன்னைக்கே ஒரு ஹோம்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. நீங்க தான் வேளாங்கண்ணி போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னீங்க. நல்லது சொல்லுவேனா கெட்டது சொல்லுவேனா? நல்லது தானே சொல்லுவேன். ஏன்க்கா? வயிறுலாம் புண்ணாயி வெண்டிக்கு வச்சு சாப்பிடாம இருந்தா ஆமா இப்படி ரோட்ல இருந்து கஷ்டப்பட வேணாம்ல. நீங்க அதுக்கு அழகா ஏதாவது ஒரு இடத்துல சேஃப்டியா இருக்கலாம்ல. இங்க படிக்க முடியல, எவனு வாங்க கூப்பிடுறாங்க. இது மோசமான ஏரியா, உங்களுக்கே தெரியும். சேஃப்டி கிடையாது. ரோட்ல அப்படி இருந்தா எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 24. 24 வயசு. இப்படி இருக்கலாமா நீங்க? ரோட்ல இருந்தா எல்லாம் தப்பா தானக்கா பேசுவாங்க. அவரே வீட்டுக்காரே கிடையாது முதல்ல. உங்களுக்கு அவர் வீட்டுக்காரர்? அவரு வீட்டுக்காரர் எப்படி அடிப்பாங்க? நீங்களா சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பேருக்கு இது பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அது எப்படி வீட்டுக்காரர் ஆகும்? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். ரோட்ல ரயில்வே ஜங்ஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பிளாட்பாரத்துல இப்படி இருந்தீங்கன்னா தஞ்சாவூர்ல எங்க போயிருப்பீங்க? போய் இருங்க. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஒரு தடவை போறீங்க போக மாட்டேங்கிறீங்களா? காசு இல்லையே போறதுக்கு. நான் செய்வேன். யாருதான் இருக்கா உங்களுக்காக? அம்மாச்சி மாமா பச்சா வாண்டி வருது. தங்கமடி வயிற்றுக்குள்ள பசி பட்டினியா வரும். நிக்க கூட முடியல உங்களால. ரோட்ல இருந்தா ரோட்ல இப்படி படுத்தீங்கன்னா எல்லாரும் தப்பா தான் கேட்பாங்க. இந்த தண்ணி தரேன் இருங்க கேளுங்க. இல்ல தஞ்சாவூரே போயிடுறீங்களா? அவங்க பாத்துக்குவாங்களா? இது கடைசி வாய்ப்பு. திருப்பி நான் உங்களை நானுமே ரோட்ல பார்க்க கூடாது. திருப்பி வந்துருவீங்களா சொல்லுங்க? பணம் இருக்கு சரியா? எதுக்குன்னா நேரம் நீங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து போன் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு நான் பணம் போட்டு விடுறேன். இதுல நான் பஸ்ஸுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன். போயிட்டு எனக்கு நீங்க போன் பண்றீங்க. லெமன் ஜூஸ் வாங்கி தரவா? வாமிட் வர மாதிரி இருக்கீங்களா? லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களா? சாப்பிட ஐஸ் போட்டு தான் வாங்கி தரேன். இன்னைக்கு இன்னுமே வரக்கூடாது சரியா? பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நான் நினைச்சனாலதான் இவ்வளவு நேரம் நின்று பேசுறேன். சரியாக்கா? ரொம்ப நன்றி தம்பி. பண்ணீங்க ரொம்ப நன்றி. தம்பி டெய்லி பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். மதிக்கிறீங்களா? அப்ப இனிமே வரக்கூடாது சரியா? அண்ணன் தோற்றம்